அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டேட்டு பார்த்தீங்கன்னா 21/5/2024. இன்றைக்கான ஏபிசி கெஸிங் தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி முந்தைய ரிசல்ட்டோட ரிவ்யூ என்னன்னு பார்ப்போம். முந்தைய ரிசல்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 808,574 இந்த ரிசல்ட் தான் கொடுக்கப்பட்டது. நாம் ஏபிசி கெஸிங்குள்ள என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 857 புரியுதுங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 5 பார்த்தீங்கன்னா ஏ போர்ட்லேயும், 7 பார்த்தீங்கன்னா பி போர்ட்லேயும், 4 பார்த்தீங்கன்னா சி போர்ட்லேயும் வந்துருந்தது. ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 8574. நாம் பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பருமே 3 டிஜிட்டில் கொடுத்துட்டோம். இந்த 4 மட்டும் நம்மளால் எடுக்க முடியல. ஆனாலும் நம்மளோட கெஸ்ஸிங்கில் 4 வந்திருந்தது. ஆனால் ஏற்கனவே முந்தைய ரிசல்ட்டில் நிறைய 4 இடம் பெற்றதுனால 4 வருமான்ற ஒரு டவுட்டில் நான் பார்த்தீங்கன்னா அதை எடுக்காமல் விட்டுட்டேன். நம்ம நேற்று ஒரு பெரிய தவறு பண்ணிட்டோம். இருந்தாலும் என்ன முடிஞ்ச அளவுக்கு 5-7 கொடுத்துருந்தேன். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா இசட் போர்ட்லேயும் 8 கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்றும் ஒரு நல்ல ரிசல்ட் தான் உங்களுக்கு நான் எடுத்து கொடுத்துருக்கேன். என்னோட சேர்ந்து ஒரு சின்ன கெஸ்ஸிங், கொஞ்சம் உங்களுடைய கெஸ்ஸிங் நீங்கள் பயன்படுத்தியிருந்தாலே நேற்று ஒரு பெரிய வின்னிங் பண்ணியிருக்க முடியும். ஆல் போர்டில் நேற்று தவற விட்டுட்டோம். 8 எதிர்பார்த்தோம். ஆனால் 8 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட் ரிசல்ட்டை ஒரு சரியான ரிசல்ட்டாக மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். என்னோட சேர்ந்து நீங்களும் எனக்கு ஒத்துழைங்க. வாங்க ரிசல்ட்டுக்கு போவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிசி கெஸிங்கில் நான் உங்களுக்கு முதல் நம்பராக என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் தேர்வு செய்கிறேன். ஏன் 1 தேர்வு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4-5 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 6-8 இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 1 வந்திருந்தது 1451 என்ற அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1681 அடிப்படையில் 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்போம். ஏன் இந்த 1 நம்ம எடுக்கிறேன் அந்த அடிப்படையில் நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 14 இருக்குது, 5 இருக்குது, 145. அப்போ 145 எங்கேயாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம சார்ட்டை பார்க்கணும். சார்ட்டில் எந்த இடத்துல 145 இருக்குன்னு பார்க்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். 145 இருக்குது புரியுதுங்களா. 145. அப்போது இங்கே 145 இருக்குது, 5 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 751. அப்போ 751, அப்போ 751 என்ற அடிப்படையில் 1 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 85 இருக்குது. அப்போது 851 இல்லைன்னா 851. அப்போது 851, 145, 51, 851 இல்லைனா 751. அப்போது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போது 1ன்றது நமக்கு ரிசல்ட்டுக்குள்ளே வரா மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில் நான் 1 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6-8. அப்போ 6-8 இங்கே பார்த்தீங்கன்னா 681. இங்கே பார்த்தீங்கன்னா 681. அப்போ 681 அடிப்படையில் 1 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இது மட்டும் இல்லை, வேற சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த அடிப்படையில் 1 தாண்டி வேற என்ன நம்பர் வரலான்னு பார்த்தீங்கன்னா 3 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் 3 சூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 453, 753 வருமானு என்னுடைய கெஸிங். 453, 753. அப்போ 753, 453. அப்போ 3 ஏ போர்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் பாருங்க, 683 புரியுதுங்களா. 683. அப்போது இங்கே 68 இருக்குது. அப்போ இங்கே 3 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த 2 ஆப்ஷனை நான் உங்களுக்கு ஏ போர்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு. பி போர்டில் முதல் நம்பராக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 6 தான் பார்க்க போகிறோம். 6 ஏன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 476, 476 அந்த அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, 7 இருக்குது. 576 அடிப்படையில் 6 வருமானது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 476 நம்ம ஏ போர்டில் 1 எடுத்திருந்தோம்.
அதுக்கு 6 பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6 வரலாம். 4 7 6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 7 6 5 7 6 4 7 6ன்ற ஆப்ஷன் அடிப்படையில் நம்ம 6 எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இங்கே பாருங்கள் 9 7 6. அப்போது 9 7 6ன்ற அடிப்படையிலும் 6 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 வருமானு எதிர்பார்க்கலாம். பி போர்டை பொறுத்தவரையிலும் 8 வருமானு எதிர்பார்க்கலாம். ஏன் இந்த 8 எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 8 ஏன் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 7 8 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் 8 வருமானு நான் சூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது. அப்போ 4 7 8 புரியுதுங்களா? அப்போ 4 7 8. இங்கே பார்த்தீங்கன்னா 9 4 8 9 4 8. இந்த அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 5 இருக்குது, 8 1 4 5 8. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 4 5 8. அப்போ 1 4 5 8 என்ற அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த அடிப்படையில் 8 நம்ம பி போர்டில் சூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி போர்டு. சி போர்டில் என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷனாக நான் பார்த்தீங்கன்னா 2 எடுக்கிறேன். 2 ஏன் எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 9 4 2 4 7 2 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு 2ஐ எடுக்கிறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்க. 9 4 2 புரியுதுங்களா? 9 9 4 2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 7 2 4 7 2 புரியுதுங்களா? 4 7 2. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 9 4 2 4 7 2. இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போது 2 வந்து சி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். ஒருவேளை பி போர்டில் 8 எடுத்திருக்கோம், 8 2. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 6 2. அப்போ 6க்கு 1 2க்கு 1 மேட்ச் ஆகுது. அப்போ 8க்கு கூட 1 மேட்ச் ஆகுது, 2ம் மேட்ச் ஆகுதுன்ற அடிப்படையில் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். 3 பார்த்தீங்கன்னா 3 நம்ம எடுத்திருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 அடுத்தபடியாக வேற என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் போர்டுக்குள்ள 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா வாட்ச் பண்ணுங்க. 5 7 7 இருக்கு, 5 7 7 இருக்கு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 இருக்கு, இங்கே ஒரு 5 7 எடுத்துட்டோம். ஒருவேளை 5 7 7 என்று எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 9 4 7 வருமா அப்படின்ற ஆப்ஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா 7 எதிர்பார்க்கலாம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 9 4 7 9 4 7. அப்போ 7ஐயும் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5 7 7ன்ற அடிப்படையிலும் 7 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ 7 நம்ம ஒரு எண்ணாவே வச்சுக்க வேண்டியது தான். அந்த அடிப்படையில் இது நம்மளுடைய கெஸ்ஸிங்கு. இந்த கெஸ்ஸிங்கு என்னோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கு. என்னோட சேர்ந்து எப்படி எடுத்தேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா இதை பே பண்ணி விளையாடுங்க. இல்லைனா இதோட சேர்த்து உங்களோட தனிப்பட்ட கெஸ்ஸிங்கை பயன்படுத்தி விளையாடுங்க. நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் ஆல் போர்டு என்னன்னு பார்ப்போம். அதில் ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் 8 அல்லது 3 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 2மே வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அந்த அடிப்படையில் ஆல் போர்டில் 8 3 கொடுத்துருக்கேன், அதாவது 8 3 கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சிங் ஆனால் நம்பர்கள் இந்த மாதிரி போர்டில் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இது வந்து நான் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கிறதுக்கு வேறு ஏதாவது போர்டுக்குள்ளே வருமானது நீங்கள் தேடும்போது இந்த நம்பர் உங்களுக்கு படலாம். அந்த அடிப்படையில் இது வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ்லாம் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு போர்டுக்குள்ளே வரலாம். இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எந்த போர்டுக்குள்ளே எந்த நம்பர் வருதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி விளையாடுங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இல்லாத ஏபிசியில் இல்லாத ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 1 5 இல்லை என்றால் 9. இதன் 2ம் மீண்டும் போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை எப்படின்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி உங்களுக்கு சரின்னு பட்டா பே பண்ணி விளையாடுங்க. எல்லாமே உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டுமே பே பண்ணி விளையாடுங்க. இல்லைனா சிம்பிளாக ஆல் போர்டோ இல்லை ஏபிசி போர்டோ கட்டி விளையாடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல எண்ணோடு நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.